அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சிவில்னஸ்ட் ஐஏஎஸ். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் மொத்தம் 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அண்ட் பர்சனாலிட்டி டெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய இன்டர்வியூ பகுதி. ஸோ இதில் ப்ரிலிமினரி அப்படின்றது நமக்கு தெரியும். அதில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் 1 அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் 2. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் 1 அப்படின்றது ஜென்ரலாக இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸ் 2 அப்படின்றது தான் சிசாட். தென் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் அதில் விருப்ப பாடம் அப்படின்றத நம்ம ஒன்று எடுக்கணும். ஸோ அந்த விருப்ப பாடம் அப்படின்றது நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டிகிரி வந்து எதுவாக இருந்தாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, அதுக்கும் நீங்கள் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸில் ஒரு விருப்ப பாடமாக எடுக்கிறதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ எந்த விருப்ப பாடம் உங்களுக்கு பிடிச்ச விருப்ப பாடங்களில் அவங்க கொடுத்துருக்க ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் அதை எடுத்து எழுதலாம். ஸோ அதில் அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆப்ஷனல் ஏரியாஸில் விருப்ப பாடமாக இருக்கிறது தான் தமிழ் லிட்ரேச்சர். ஸோ தட் இஸ் தமிழ் இலக்கியம். ஸோ இப்போ இந்த தமிழ் இலக்கியம் அப்படின்றது நம்முடைய சிவில்னஸ்ட் ஐஏஎஸ் அகாடமியில் எந்த மாதிரி வகுப்புகளை நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம், வடிவமைச்சிருக்கோம் அப்படின்றத பற்றி தான் இந்த காணொளிகள். ஓகேவா? தமிழ் விருப்ப பாடத்தில் பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்ற மாதிரி 2 தாள்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் தாள் 1, தட் இஸ் பேப்பர் 1ல் பார்த்தோம்னா நம்முடைய தமிழ் மொழி வரலாறு, தமிழ் இலக்கிய வரலாறு, தமிழ் இலக்கிய உத்திகள், தமிழர் பண்பாட்டு வரலாறு, இந்த மாதிரியான பாடப்பகுதிகள் அப்படின்றது இருக்கும். பேப்பர் 2ல் வந்து என்னென்னா தமிழ் சங்க இலக்கியத்திலேருந்து இப்போ இருக்கிற தற்கால தமிழ் வரைக்கும் என்னென்ன இலக்கியங்கள்லாம் இருக்குதோ அதை எல்லாத்தையும் வந்து கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அதை நம்ம படித்து புரிஞ்சு அதை தற்கால நிகழ்வோடு நம்ம இணைச்சி நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்முடைய சிவில்னஸ்ட் ஐஏஎஸ் அகாடமியில் எந்த மாதிரி இந்த கோர்ஸை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்றதோட பாட வகுப்புகளை நாங்கள் எடுத்திருப்போம். ஸோ இப்போ சிலபஸ் இருக்குது அப்படின்னா அந்த சிலபஸுக்கு உரிய பாடம் வந்து என்னென்ன அப்படின்றத சொல்லியிருப்போம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக நான் சொல்கிறேன். ஒரு குறுந்தொகை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ குறுந்தொகையில் வந்து ஒரு 1லேருந்து 25 பாடல்கள் அப்படின்றது இருக்குது அப்படின்னா, அந்த பாடல்கள் அப்படின்றது யார் எழுதுனாங்க, அது எந்த திணையை சார்ந்தது, எந்த துறையை சார்ந்தது, திணைனா என்ன, துறைனா என்ன, குறுந்தொகையிலேருந்து குறுந்தொகை அப்படின்றது ஒரு அகப்பாடலாக புறப்பாடலாக, குறுந்தொகையோட மீனிங், அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு பாடல்களுடைய விளக்கங்கள். இப்போ 1லேருந்து 25 வரைக்கும் இருக்குது அப்படின்னா அந்த 1ஆம் பாடலுக்கான விளக்கங்கள் என்ன, அதை எழுதினது யார், அதனுடைய பொருள் என்ன, அப்படின்ற மாதிரியான எல்லா விளக்கங்களுமே அந்த குறுந்தொகை பாடப்பகுதியில் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அதே மாதிரி புறநானூறு, அதுக்கப்புறம் சிலப்பதிகாரம், திருக்குறள், கண்ணன் பாட்டு, அதுக்கப்புறம் திருவாசகம், இந்த மாதிரி நிறைய ஒரு 17 பாடப்பகுதிகள் இருக்குது. ஸோ அந்த 17 பாடப்பகுதிகளையும் ரொம்ப நிதானமாக, பொறுமையாக, ரொம்ப புரியும் அளவுக்கு அதனுடைய பாடப்பகுதிகள் எல்லாத்தையும் நம்ம எடுத்திருப்போம். ஸோ இது வந்து பேப்பர் 2. ஸோ இதே மாடலில் தான் பேப்பர் 1. ஸோ பேப்பர் 1ஓட பாடத்திட்டம் யூபிஎஸ்சி கொடுத்துருக்கக்கூடிய அந்த சிலபஸ் இருக்குது. ஸோ அந்த சிலபஸ் வைஸாக கிளாஸஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி வந்திருப்போம். ஓகேவா? ஸோ இது வந்து பாட வகுப்புகள். ஓகேவா? தமிழ் இலக்கியத்துக்கான பாட வகுப்புகள். பொதுவாக வந்து என்னென்னா, ஒரு பெரிய மற்ற அகாடமிஸோ அல்லது வந்து ஜென்ரலாக வந்து எப்படின்னா இந்த பாட வகுப்புகள் வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ நாமளும் அதே தான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சராக வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து என்னென்னா, தமிழ் இலக்கிய அணுகுமுறை மற்றும் பகுப்பாய்வு வகுப்புகள். அதாவது தேர்வுக்கு வந்து நம்ம எப்படி அணுகிறது அப்படின்றத பற்றின ஒரு தேர்வு அணுகுமுறை மற்றும் பகுப்பாய்வு வகுப்புகளாக வந்து இந்த முறை எடுத்திருக்கோம். ஸோ இதில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குறுந்தொகை பாட வகுப்புகள் முன்னாடியே எடுத்தாச்சு. ஓகே. ஸோ இப்போ வந்து என்னென்னா, அந்த குறுந்தொகையில் எப்படியெல்லாம் கொஷின்ஸ் வந்து வரும், அதை நம்ம எப்படி அணுகணும், குறுந்தொகையில் இருக்கக்கூடிய முக்கியமான லைன்ஸ் என்னென்ன லைன்ஸை வந்து நம்ம மனப்பாடம் பண்ணணுமா, அப்படி பண்ணுனா எதெல்லாம் பண்ணணும், எப்படியெல்லாம் கேள்வி கேட்டாங்கன்னா அந்த கேள்விகளுக்கான பதில்களை நம்ம எப்படி தயார் பண்ணணும் அப்படின்றத முழுக்க கேள்வி பதிலை தயார் பண்ணுற ஒரு நோக்கத்தோடையே நடத்தப்பட்டது தான் இந்த தேர்வு அணுகுமுறை மற்றும் பகுப்பாய்வு வகுப்புகள். ஓகேவா? ஸோ இது வந்து அந்த பேப்பர் 2ல் இருக்கக்கூடிய அந்த 17 டாபிக் இருக்கும். ஓகேவா? நமக்கு வந்து குறுந்தொகையிலேருந்து மலையறிவு வரைக்கும் இருக்கும். ஸோ அதை எல்லாமே வந்து என்னென்னா, ஒவ்வொரு பாடப்பகுதிகளுக்கும் முழுக்கவே இந்த தேர்வு அணுகுமுறை மற்றும் பகுப்பாய்வு வகுப்புகள் அப்படின்றது என்னென்னா, எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸோட கான்டெம்பரரி ரெலவன்ஸ், தட் இஸ் தற்கால நடப்புகளோட எப்படி நம்ம பொருத்தி எழுதணும் அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் ப்ளூ பிரிண்ட் கிளாஸ் தான் வந்துட்டு இந்த தேர்வு அணுகுமுறை மற்றும் பகுப்பாய்வு வகுப்புகள். ஓகேவா? ஸோ இதை வந்து அதே மாதிரி பேப்பர் 1 அப்படின்றதுக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி இதை அணுகணும், அதாவது தமிழ் இலக்கியம் வந்து எப்படி அணுகணும் அப்படின்னா, சிவில்னஸ்ட் ஐஏஎஸ் அகாடமியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ ஃபஸ்ட்டு வந்து கண்டென்ட் கிளாஸை வந்து நீங்கள்
தெரிஞ்சுப்பீங்க. தட் இஸ் ஒரு பாடம் இருக்குது அப்படின்னா அந்த பாடம்னா வாட் இஸ் வாட் அப்படின்ற அந்த விஷயத்துலேருந்து தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம் அது சம்மந்தப்பட்ட பகுப்பாய்வு வகுப்புகள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குறுந்தொகை இருக்குது அப்படின்னா அந்த குறுந்தொகையை பற்றின முழு வடிவத்தில் பாட வகுப்புகள் தட் இஸ் கண்டென்ட் கிளாஸில் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் முழுக்கவே அதை வந்து தேர்வு நோக்கத்தில் வந்து எப்படி அணுகுவீங்க அப்படின்ற அந்த விஷயத்தை நீங்கள் கற்றுப்பீங்க. ஓகேவா? ஸோ அப்போது நமக்கு 2 ஃபீச்சர் வந்துருச்சு. ஒன்று பாடத்திட்ட வகுப்புகள், அதுக்கு அடுத்தது தேர்வு அணுகுமுறை மற்றும் பகுப்பாய்வு வகுப்புகள் அப்படின்ற இந்த 2வது ஸ்டேஜ். 3வது வந்து என்னென்னா உங்களுக்கு கொஷின் பேங்க் வந்து நாங்கள் அனுப்பிச்சி வச்சுருவோம். ஓகேவா? ஸோ சப்போஸ் நீங்கள் ஆன்லைனில் படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கொஷின் பேங்க் கொடுத்துருவோம். நீங்கள் ஆஃப்லைனில் படிக்கிறீங்கன்ற பட்சத்தில் நேரில் உங்களுக்கு ஒரு காப்பி ஒன்று கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ அந்த கொஷின் பேங்க் அப்படின்றது என்னென்னா அந்த கொஷின் பேங்க்லேயே வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பிவைக்யூ, நடந்து முடிஞ்ச கடைசி எக்ஸாம் வரைக்குமான கொஷின் பேப்பர் அப்படின்றது இருக்கும். தட் இஸ் முந்தைய ஆண்டு வினாக்கள் அப்படின்றத ஒரு தொகுப்பு கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்து மாதிரி வினாக்கள் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை கொடுப்போம். அந்த மாதிரி வினாக்கள் அப்படின்றது என்னென்னா இது வரைக்கும் பிவைக்யூவில் வந்து வந்திருக்காது. ஆனால் இந்த ஆங்கிள்லாம் நம்ம படிச்சுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு முன்னெடுப்பு தான் அந்த மாதிரி வினாக்கள். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வினா தொகுப்பும் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 அப்படின்றது கொடுத்துருவோம். ஸோ உங்களுடைய வேலை எப்படி இருக்கும் அப்படின்னா வீடியோ பார்க்குறீங்க, அதாவது கிளாஸை கவனிக்கிறீங்க, கண்டென்ட் கிளாஸ் அப்படின்றது உங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பகுப்பாய்வு கிளாஸை வந்து பார்க்குறீங்க. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து மார்க் கொஷின் பேங்கை வந்து பார்க்குறீங்க. அதுக்கடுத்து பிவைக்யூ அப்படின்றத பார்க்குறீங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தென் யூ கோ ஃபார் த டெஸ்ட். ஓகேவா? ஸோ தேர்வுகள் அப்படின்றத நீங்கள் எழுதுவீங்க. ஓகேவா? ஸோ இந்த தேர்வுகள் அப்படின்றது பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கும் நாங்கள் கண்டினியூஸாக ஒரு சிலபஸ் வந்து கொடுத்து வச்சுருவோம். ஸோ இந்த முறை அப்படின்றது என்னென்னா இயர் லாங் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும், கண்டினியூஸாக வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில கேண்டிடேட்ஸ் வந்து அடுத்த 2 வருஷம் கழித்து இதை எழுதணும்னு சொல்லி நினைப்பாங்க, யூபிஎஸ்சி பிளான் பண்ணணும்னு சொல்லி நினைப்பாங்க, அல்லது 1 வருஷம் கழித்து பிளான் பண்ணணும்னு சொல்லி நினைப்பாங்க. அப்போது அவங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இந்த தமிழ் ஆப்ஷனில் அவங்க கம்ப்ளீட் பண்ணி வச்சிடலாம். ஸோ அதுக்காக மொத்தமாக இந்த ஒரு ஆன்லைனில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸ் அப்படின்றது அவைலபிளாக இருக்கும். ஸோ எல்லாமே நம்பர்டாக இருக்கும். இப்போ நம்பர் 1A 1B 1C அப்படின்ற மாதிரி இருக்கும். அது எல்லாமே ஒரு கிளாஸ் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி எல்லா பாடப்பகுதிகளுக்கும் ஆன்லைனில் நீங்கள் ரெக்கார்டட் வெர்ஷனில் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் நம்பர்ஸ்லாம் வந்து போட்டு வச்சுருப்போம். ஸோ அதில் வந்து எப்படின்னா இந்த நாங்கள் லைவாக எடுத்த கிளாஸோட அந்த ரெக்கார்டிங்ஸ் அப்படின்றது வந்து இருக்கும். ஓகேவா? ஹைலி இன்ட்ராக்டிவாக இருக்கும் அந்த கிளாஸஸ், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அதே மாதிரி அதை ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டெய்லி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்க்கலாம். உங்களுக்கு எங்கெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ, எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அதெல்லாமே நீங்கள் உங்களால் பார்த்துக்க முடியும். ஓகேவா? நீங்கள் வந்து ஒரு ஹோம் மேக்கராக இருக்கலாம், அல்லது ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். ஓகே, ஸோ வேறெவர் யூ ஆர் ஃபைண்டிங் டைம் நீங்கள் தாராளமாக லாகின் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதை பார்த்து முடித்ததுக்கப்புறம் ஓகேவா? ஸோ அதாவது எப்படின்னா டெஸ்ட்டு நாங்கள் எப்போ பிளான் பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டென்ட் கிளாஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ரோச் கிளாஸ் தட் இஸ் அனலிட்டிக்கல் அண்ட் அப்ரோச் கிளாஸை பார்த்ததுக்கப்புறம் தென் கொஷின் பேங்கை வந்து ஒர்க் அவுட் பண்ண சொல்லுவோம். அதுக்கப்புறம் நாங்கள் டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர் கொடுப்போம். ஸோ அப்போ நீங்கள் எங்களுக்கு எழுதி அனுப்புவீங்க. ஸோ எழுதி அனுப்புனதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நீங்கள் ஆன்லைனில் படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு எங்களுடைய காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா எங்களோட சைட்லேருந்து உங்களுக்கு எப்போ வந்து டெஸ்ட் எழுதணும் அந்த தேதி அப்படின்றத வந்து சொல்லிவிடுவாங்க. ஸோ அதன்படி நீங்கள் டெஸ்ட் எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த பேப்பரை திருத்தி உங்களுக்கான முழு ஃபீட்பேக்கோடு நாங்கள் கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ இது மாதிரி தான் வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஸோ சிவில் நெஸ்ட் ஐஏஎஸ் ஆரம்பித்த காலத்திலேருந்து இப்படி தான் இந்த தமிழ் டெஸ்ட் சீரிஸ் டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது நடந்துகிட்ருக்கு. ஓகேவா? சில பேர் டெஸ்ட் சீரிஸ் மட்டுமே வந்து கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி டெஸ்ட் சீரிஸ் மட்டும் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடுங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக் அப்படின்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தனி டெஸ்ட் சீரிஸ் மாடியூல் அப்படின்றது இருக்குது. ஓகேவா? ஒருவேளை இன்டெகிரேட்டடாக நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ் ஆப்ஷனல் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னா ஸோ தமிழ் ஆப்ஷனல் பேப்பர் 1 பேப்பர் 2க்கான கிளாஸஸ் ஓகேவா? வீடியோ கிளாஸஸ் அப்படின்றது இருக்கும். அதுக்கப்புறம் அனலிட்டிக்கல் கிளாஸஸ் ஃபார் பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்றது இருக்கும். அதுக்கப்புறம் மார்க் கொஷின் பேங்க் அப்படின்றது இருக்கும். அது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படின்றது ஒன்று கொடுப்போம். அதுக்கப்புறம் மார்க் கொஷின் பேங்க் அப்படின்றது ஒன்று கொடுப்போம். அதுக்கப்புறம் டெஸ்ட் அப்படின்றத வைப்போம். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து பேப்பர் 1க்கான மெட்டீரியல் சரிங்களா? ஸோ பேப்பர் 1க்கான அந்த கம்ப்ளீட் மெட்டீரியல். ஏன்னா பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் தமிழ் பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் என்னென்னா நிறைய புக்ஸை வந்து நம்ம ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை அந்த ரெஃபரன்ஸோட அந்த கம்பைலேஷன் வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி அதை வந்து ஒரு புக் ஃபார்மெட்டில் நாங்கள் வந்து ரெடி பண்ணி எந்தெந்த டாப்பிக்கு எப்படிலாம் படித்தா போதும் அப்படின்றத ஒரு ஓவராலாக ஒரு ஆர்டராக வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றோம். அது வந்து ஒரு பல்காக ஒரு 834 பேஜஸ் பக்கம் இருக்கும்.
ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பேப்பர் 1க்கு நீங்கள் அந்த மெட்டீரியலை படித்தாலே போதுமானதாக இருக்கும். ஓகே, ரொம்ப ஆழ்ந்து நிதானித்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் பேப்பர் 1க்கான மெட்டீரியல் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அந்த மெட்டீரியலை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகேவா? பேப்பர் 2 புத்தகங்கள் அப்படின்றத நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா சில பேர் பிடிஎஃப்லேயே படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அதனால் அதை நாங்கள் எங்கள் சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறதில்ல. ஸோ ஆன்லைனில் பிடிஎஃப்லேயும் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து புக்காகவும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். வெளியில் நீங்கள் ஆன் யுவர் ஓன் புக்காகவும் வாங்கிக்கலாம். ஸோ அப்போ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸஸ் இருக்கும். கண்டென்ட் கிளாஸு, அனலிட்டிக்கல் கிளாஸஸ், மார்க் கொஷின் பேங்க் ஃபார் பிஒய்க்யூ கொஷின் பேங்க் அண்ட் மார்க் கொஷின் பேங்க், தென் டெஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு வைப்போம். அதுக்கப்புறம் பேப்பர் 1 மெட்டீரியல் அப்படின்றத நாங்கள் கொடுத்துருவோம். ஓகேவா? ப்ளஸ் இதுக்கான அந்த கம்ப்ளீட் கைடன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ விருப்பப்படுற மாணவர்கள் தமிழ் இலக்கியம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி நல்லா கற்றுக்கணும். ரொம்ப பேஸ்லேருந்து நம்ம கற்றுக்கணும். ஒவ்வொரு வார்த்தைக்குமான பொருள்லேருந்து நம்ம கற்றுக்கணும். அப்படி ஆழமாக கற்றுக்கணும், நிறைய மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படக்கூடிய மாணவர்கள் நீங்கள் சிவில் நெஸ்ட் ஐஏஎஸ் அகாடமி நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்காக எந்த டவுட்ஸாக இருந்தாலும், உங்களுக்கான டவுட்ஸ் வந்து எதுவாக இருந்தாலும் சரி, எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதை நிவர்த்தி பண்ணி கொடுப்போம். ஓகே, ஸோ நன்றி, வணக்கம், தேங்க்யூ.